கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள். தெய்வ பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல உலகத்துல அநேக வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் ஒவ்வொரு நாளும் மனிதர்களும் மனுஷர்களும் பிள்ளைகளும் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறார்கள். எல்லாருக்கும் வேதனைகள் உண்டு, எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, எல்லாருக்கும் உபத்திரவங்கள், கண்ணீர்கள் உண்டு. ஆனால் துன்மார்க்கனுக்கு மாத்திரம் இந்த உலகத்தில் அதிகமான வேதனைகளும் பாடுகளும் கண்ணீர்களும் உண்டு என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு எனக்கும், அது மாத்திரமல்ல தேவனாகிய இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கும் எப்பேற்பட்ட வேதனைகள் இருந்தாலும், எந்த விதத்துல எந்த சூழ்நிலைகளிலே நமக்கு வேதனைகள் வந்தாலும் ஆண்டவராகிய வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்றைக்கு ஆணுடைய கிருபை உங்களை என்னை சூழ்ந்து நமக்கு இருக்கிற எல்லா வேதனைகளையும் பாடுகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எடுத்து போடுவாராக. இயேசுவே எல்லாவற்றையும் மாற்றுவாராக. இன்றைக்கு வேதனையோடு கூட, பாடுகளோடு கூட, உபத்திரவங்களோடு கூட இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. இன்றைக்கு ஆண்டவர் எல்லா வேதனைகளையும் எடுத்து போட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆனந்தத்தினாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்கிற தொழிலானாலும் வேலையானாலும் வியாபாரமானாலும் ஊழியமானாலும் எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவாராக. எந்த இடத்துல எந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் வேதனைப்பட்டு காயப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் தம்முடைய கிருபையினால உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.